வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் ப்ராசஸ் என்ன அப்ளிகேஷனில் அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணி எண்டு ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ரைட்டா? ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஆர்ஜிஆரில் ரிப்பீட்டர்ஸு 9th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற கமிட்மெண்ட் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுறோம் என்ற கமிட்மெண்ட் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ 86951 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி டேரெக்டாக பேசுங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். உங்கள் டீட்டெயிலை வந்து பதிவு பண்ணுங்கள். ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஹாய், நான் யாழினி ஆர்ஜிஆர் அகாடமியில் படிக்கிறேன். நான் இப்போ வந்து ஸ்பெஷல் பேட்சில் இருக்கேன். டீச்சிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபிசிக்ஸ் டீச்சர் செமையாக எடுக்கிறாரு. டவுட்ஸ் எல்லாம் கேட்டால் சூப்பராக சொல்லித்தராங்க. அண்ட் கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருக்குது. இப்போ லெசன் நடத்துனாங்கன்னா அந்த லெசனுக்கு அப்போவே கொஸ்டின் கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ப்ராக்டிஸ் செக்ஷனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்க முடியுது. அண்ட் டீச்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2-3 பேர் இருக்காங்க. 8 வரைக்கும் இருக்குது கிளாஸ். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஜுவாலஜி, பாட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. எவ்வளோ வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பொறுமையாக. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஆகிடுவேன்னு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகிருக்கு. தேங்க்யூ. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டா? நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் போடுறப்ப ஏதாவது கிளாரிட்டி வேணும்னாலும் யூ கேன் டைரக்ட்லி கால் மீ அட் 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசலாம். ரைட்? இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எங்கே போய் நான் இந்த அப்ளிகேஷன் போடணும்னு இன்னும் கூட நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. tnmedicalselection.org அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும், வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டுக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு தனித்தனியாக 2 இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ரைட்டா? ப்ராசஸ் வந்து கிளிக் த அப்ளை ஆன்லைன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். ரைட்டா? அதை நம்ம பண்ணதுமே என்ன ஆகும், 2 செப்பரேட் அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா? செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்டு ஃபார் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 வந்து இருக்கும். அந்த கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் இன்க்ளூடட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 37 கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்ல உடைய கவர்மெண்ட் சீட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி, அப்புறமா ரிலிஜியன் மைனாரிட்டி, அப்புறமா மேனேஜ்மெண்ட்டு காமனு, தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ, இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு நல்ல மாடிஃபிகேஷன் ஒன்று அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அப்ளிகேஷன் போடுறப்பே மேனேஜ்மெண்ட்டுக்கும் நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். ஆமான்னு கொடுத்தா ஒரே அப்ளிகேஷன்லேயே கவர்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட் 2மே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் பே பண்ணுறதுலையே ஒரே அடியாக நீங்கள் பே பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்குது. ரைட்? இப்போ அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் நான் போட்டு முடிஞ்சதுமே என்ன சார் ஆகும் அப்படின்னா, அது உள்ளே போனதுமே மேண்டேட்ரி ஃபீல்டு எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் நேமில் இருந்து நம்ம என்னெல்லாம் போடணும் அப்படின்றது நேற்று கூட வீடியோவில் போட்டிருக்கோம். டீட்டெயில்டாக பாருங்கள். டீட்டெயில் அது போட்டதுக்கப்புறமா அந்த எல்லா நம்மளுடைய அகாடமிக்ஸு, தென் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்லோட் பண்ண சொல்லி கேட்குது டாக்குமெண்ட்ஸ். ரைட்டா? அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா பேமெண்ட் கேட்குது. ரைட்டு? 500 rupees வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி எல்லாம் இருக்காங்க இல்லையா, பிசிஎம், இவங்களுக்கெல்லாம். எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 500 rupees ஃபீஸ் கிடையாது. ரைட்? ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் ₹1000 ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, 1000 ரூபாய் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கில் நம்ம வந்து போடணும். இந்த ப்ராசஸ் தான் வந்து நேற்று வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கிறது. இதுதான். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வரலன்றது ஒன்று. அப்ளிகேஷன் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணணும்னா இவ்வளோ தான். இந்த 500 பண்ணதுமே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வரும். அதை வாங்கி நம்ம வச்சுக்கணும். இதே ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னா அதை எடுத்து பிரிண்ட் அவுட் வச்சு சப்போர்ட்டட் டாக்குமெண்ட்ஸை வந்து கீழ்பாக்குக்கு வந்து அனுப்பணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இது முடிஞ்சதுமே இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுமே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் என்டிஏல இருந்து ரிசல்ட்ஸை வந்து மார்க்ஸ் அப்டேட் பண்ணிப்போம். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, ஃபில்ட் இன் அப்ளிகேஷன் வில் பி ஸ்க்ரூட்டினைஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் இன் அஃபிஷியல் வெப்சைட். நம்ம எங்கே அப்ளிகேஷன் போடுறோமோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுப்போம். இந்த மெரிட் லிஸ்ட்டில் 7.5% இருக்கு இல்லையா,
6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்காங்களே அவங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் ஒன்று தனியாக கொடுப்பாங்க. தென் கவர்மெண்ட் கோட்டா அது ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க 92.5%. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸில் என்னெல்லாம் இருக்குது? பிடபிள்யூடி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்குது. இந்த மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 7.5%க்கும் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமே கவுன்சிலிங் வந்து டைரெக்டாக நடக்கும். சரியா? டைரெக்டாக வந்து நடக்கும். போன வருஷம் ஓமந்தூர் காலேஜில் நடந்தது. இந்த வருஷம் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்துக்கலாம். பட் 92.5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து என்டையர் ப்ராசஸ் நம்மளுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதில் மைனாரிட்டி லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. யாரெல்லாம் என்ஆர்ஐ போட்டாங்களோ அதில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு. மைனாரிட்டி கோட்டாவில் ரிலீஜியன் மைனாரிட்டி தனித்தனியாக வரும். தென் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்டியன் இருக்காங்களே அந்த மைனாரிட்டி. இது தனித்தனி லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? பேஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் வில் பி ஷெட்யூல்டு ஃபார் ஆன்லைனில் வந்து அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு கொடுத்தோடனே கவுன்சிலிங்க்கு திருப்பியும் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்போ அந்த கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணுறப்ப நம்ம திருப்பியும் அகைன் வந்து கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அகைன் பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் 1000 ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது நம்ம என்ன பண்ணணும்? இந்த மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்? இது வந்து பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபிள் கவுன்சிலிங்காக, ஆன்லைன் கவுன்சிலிங்காக நம்ம வந்து கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ பேமெண்ட் கேட்கும். ஏன் பேமெண்ட்? கவர்மெண்ட்டுக்கு தான் நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எதுவுமே பேமெண்ட் இது செக்யூரிட்டி டெபாசிட் இல்லையா அப்படின்னா பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு இல்லை. ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் எடுக்கிறோம்னா அதில் கவர்மெண்ட் சீட் இருக்கு இல்லையா? அதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 30,000 நம்ம என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும். இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம வந்து சீட்டு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செக்யூரிட்டி டெபாசிட் 1,00,000 ரூபாய் கட்டணும். இது என்ன சார், இந்த அமௌண்ட் நம்மளுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்களா, அப்படியே எடுத்துப்பாங்களா அப்படின்னா, ரீஃபண்ட் ஆஃப் செக்யூரிட்டி பேஸ்ட் ஆன் ப்ராஸ்பெக்டஸ் கிளாஸ் அதில் கொடுத்துருக்காங்க. எப்படி, எப்போ, என்ன ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து இந்த வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எனக்கு சீட்டு அலாட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரீஃபண்ட் அப்ளிகேஷன் போடுறப்பயே ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிறப்ப வந்துடும். அப்படி இல்லை, எனக்கு வந்து சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த சீட் அலாட்டில் டியூஷன் ஃபீஸு என்ன இருக்கோ அந்த ஃபீஸ் வந்து அதில் டிடக்ட் ஆகிட்டு பேலன்ஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்துடும். அதை நம்ம வந்து கட்டிக்கணும். இது முடிஞ்சதுமே என்ன நடக்கும்? பேஸ்ட் ஆன் கேண்டிடேட் சாய்ஸ் லாக்கிங் சீட் வில் பி அலாட்டட். இது ஃபீஸ்க்கு இது வந்து பே பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அலாட்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு வந்து லிஸ்ட்டு ஒன்று போடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே அலாட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் வைஸ் அஸ் பர் ப்ராஸ்பெக்டஸ் பை அப்ளைங் 69. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த அலாட்மெண்ட் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ சீட்ஸ்ன்னு அலாட்மெண்ட் வச்சுருக்காங்க. இப்போ எஸ்டி கேட்டகரியா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1% சீட்டு வந்து அலாட்மெண்ட்டில் வரும். சப்போஸ் இன்கேஸ் எஸ்சி அருந்ததியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3% சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் இருக்குது. இதையே எஸ்சி கேண்டிடேட்னா 15 வந்து பர்சன்டேஜ் வந்து சீட்ஸ் வந்து டோட்டல் சீட்ஸில் அலாட்மெண்ட்டு வரும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் 3.5%, எம்பிசி 20%, பிசி 26.5%. இது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக எடுத்தோன்னா 69% வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ரிசர்வேஷனில் வருது. 31% ஓப்பன் கேட்டகரியில் வருது. இந்த ஓப்பன் கேட்டகரியில் நம்ம இப்போ சொன்ன எல்லா கேட்டகரியுமே மெரிட் சீட்டை வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? மார்க் இருந்ததுன்னா எங்கே அந்த மெரிட் சீட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் கேட்டகரி பேஸ் கொடுப்பாங்க. அப்போ கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கேட்டகரியில் இருக்க சீட்ஸும் எடுக்கலாம். ஓப்பன் கேட்டகரியில் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தோம்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் allotted candidate make payment on the tuition fee as per fee fixation committee and download provisional allotment order, complete admission formalities in allotted colleges. அவ்வளோதான். இப்போ நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்துருச்சு, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் போட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 30,000 நம்ம பே பண்ணியிருக்கோம். சப்போஸ் ப்ரைவேட்டில் வந்துன்னா 435 சில காலேஜஸ் இருக்குது. இப்போ 4,05,000 நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். சில காலேஜ் 450 இருக்குது, அது 420 பே பண்ணால் போகிறோம். இதே போல் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 13.5 12.5 பே பண்ணால்
போகிறோம். கவர்மெண்ட் அப்படின்னா 18,073 பே பண்ணால் போகிறோம். இதுவே பிடிஎஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸஸ் இருக்குது. இதை பே பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அவங்க ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ளே போய் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு. அந்த டேட்டில் போய் நம்ம காலேஜில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளிகேஷன் டு அட்மிஷன்ஸ், ரைட்டா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க 9176552121, ரைட்டா? இந்த வீடியோவை உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்ன நிறைய பேர் லைக் பண்ணோம், இன்னும் கூட நிறைய நம்ம வீடியோஸ் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க, அதனால் இன்னும் நம்ம நல்ல தகவலை கொடுக்கலாம் அப்படின்றத எங்கள் டீம் வந்து இன்னும் ஒர்க் பண்ணி அருமையான கண்டென்ட்டை உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.